வந்து இப்போ டுவெல் 3 வந்து பார்த்துடலாம். டுவெல் 3 பொறுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர் நியூக்ளியர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர் சிலிண்ட்ரிக்கல் யுரேனியம் ராட்ஸு. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் இந்த மாதிரி இருக்குது. உள்ளக்க வந்து சிலிண்ட்ரிக்கல் ராட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ராட்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ கூல்டு பை அது நல்லா ஹீட் ஆகுமா அந்த இடத்துல, ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்போ கன்வெக்ஷன் நடக்குது. ஸோ கூல்டு பை வாட்டர் ஃப்ரம் த அவுட் சைட் சர்வர்ஸ் ஃபியூயல் ஹீட் இஸ் ஜெனரேட் யூனிஃபார்ம்லி அட் த ராட்ஸ் அட் இதுவரை பார்த்து எதுவுமே வந்து ஹீட் ஜென்ரேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தப்ப வந்து ஹீட் ஜென்ரேஷன் தான் இது. ஓகே, ஸோ இஃப் த அவுட் சைட் டெம்பரேச்சர் அவுட் சைட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ராட், இப்போ ராட் தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு சிலிண்டர்னு வச்சுக்கோங்க, அதை அவ்வளோதான். அப்போ அதோட அவுட் சைட் டெம்பரேச்சர் அதோட வால் டெம்பரேச்சர், அப்போ டி வால் அப்படின்னு எடுத்துக்கணும். டி வால் டெம்பரேச்சர் 175 டிகிரி செல்சியஸ். டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் அட் சென்டர்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஆக்சிஸ் போகும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து கொடுத்த கிவனை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ கொடுத்த கிவன் எங்கள் டயாமீட்ரு கே கியூ பை வி, இது வந்து கியூ பை வி ஏன் போட்டுருக்கேன், இது வந்து வால்யூம் பெர் வாட்டர் கியூப் அப்படி வந்து அந்த மாதிரி போட்டிருப்பேன். ஆனால் ஹீட் ஜென்ரேஷனே போட்டுருக்கலாம். ஹீட் ஜென்ரேஷன் ஜி டாட்னே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஜி டாட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா வந்து இப்போ சென்டரில் கேட்டிருக்காங்க ஹீட் ஜென்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கா. இப்போ டேட்டா புக் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் எவ்வளவு, பேஜ் நம்பர் ட்ராப் ஆகிடுச்சு அது 47, அப்போ 48ல் இது என்னது, சிலிண்டர் தானே. அப்போ சிலிண்டருக்கு சென்ட்ரல் டிஃப்ரென்ஸு, சாலிட் சிலிண்டரு சென்ட்ரல் டிஃப்ரென்ஸு எவ்வளவு, டி நாட்டு. ஸோ அப்போ டி நாட்னு என்ன கொடுத்துருக்காங்க, அட் மிட் பிளேன் ஆக்சிஸ். அப்போ டி டபிள்யூன்னா வால் டெம்பரேச்சர். கியூ டாட்னா என்ன, கியூ டாட்டு ஹீட் ஜென்ரேட்டர். யூனிட் பாரு, வாட்டர் மீட்டர் கியூப் தான் இருக்குது. அப்புறம் ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அவ்வளோதான்டா, எல்லாமே வந்து நமக்கு அப்படியே கிடச்சிரும். இல்லை அப்படியே லட்டு மாதிரி எடுத்து போட்டுற வேண்டியதான். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி டுட்டோரியல் பார்த்தா ஈக்குவேஷன் தான், அதே சேம் ப்ரொசீஜர் தான். நான் ஒரு டைம் தெளிவாக எழுதியிருக்கேன் அப்படி சொல்கிறேன். இப்போ என்ன கொஸ்டின் ஃபஸ்ட் ரீட் பண்ண கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம், தான் முக்கியம் நமக்கு. கன்சிடர் ஹோமோஜினியஸ் ஸ்பெரிக்கல் பீஸ், ஸ்பெரிக்கல் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்பியர், அப்போ ஒரு உருண்டையை மட்டும் போட்டால் போதும். கிராஸ் செக்ஷன் of a radioactive material of radius கொடுத்துட்டாங்க. that heat is generating heat. சூப்பர் ப்ராப்ளம், ஹீட் ஜென்ரேஷனும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. the heat generated is dissipated to the environment steadily. the outer surface of the sphere is maintained at a okay fine. இப்போ வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் அவுட் சைட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் மெயின்டைன் அட் த யூனிஃபார்ம் டெம்பரேச்சர். அப்போ அவுட் சைட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ டி ஆஃப் 0.04 வந்து 18 நினைக்கிறேன், அப்படி தானே. டி ஆஃப் 0.04 வந்து 80, கரெக்டு, அப்படி தான், அதே தான். அதுக்கப்புறம் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே கொடுத்துட்டாங்க. அது எக்ஸ்பிரஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ரிலேஷன் அப்படின்ட்டு இந்த டெம்பரேச்சர் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு வந்துடுறேன் நான். இந்த ஈக்குவேஷன் போன வீடியோவில் சொன்னேன்ல, போன வீடியோவில் சொன்ன ஈக்குவேஷன். ஸோ இங்கே என்ன ஸ்பியருக்கு என்ன சொல்லியிருக்கேன், n = 2. இப்போ 1/r², r² மட்டும் போட்டாலே போதும். இங்கே ஹீட் ஜென்ரேஷன் இருக்குது, அப்போ இந்த டைம் இருக்கும். இப்போ ஸ்டடி சொல்லிட்டாங்க, இந்த டைம் 0 ஆயிரும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வருமா. ஸோ ஈக்குவேஷன் என்ன வரும் எனக்கு, ஈக்குவேஷன் வந்த உடனே இதை எழுதும்போது இதை அப்படியே எழுதுவேன், இதை இங்கிட்டு கொண்டு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த r² இங்கே கொண்டு போய்க்கும். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணணும். இங்கே இன்டகிரேட் பண்ணுவேன், இங்கே இன்டகிரேட் பண்ணுவேன். இதை இன்டகிரேட் பண்ணால் இந்த இன்டகிரேஷனும் இந்த டிஃப்ரென்சியேஷனும் கேன்சல் ஆயிடும் எனக்கு, அதனால் இங்கே ஒன்றுமே இல்லை. அடுத்து இதை இன்டகிரேட் பண்ணால் இது கான்ஸ்டன்ட்டு. இதை இன்டகிரேட் பண்ணால் r³ வரும். எப்படின்னு ஒரு டைம் பார்த்துட்டேன். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்டா, இஸ் ஈக்குவல் டு எக்ஸு n+1 டிவைட் பை n+1 போடுவோம்ல, அது மாதிரி தான். ஓகேவா. ஓகே, அது மாதிரி தான். ஸோ இந்த வருது, ரைட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இப்போ இந்த இருக்கா, இந்த இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் இன்னொன்று என்னென்னா, இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த r² என்ன பண்ணுறீங்கன்னா, இரு இப்போ இது இன்டகிரேட் பண்ணி முடிச்சுப்பீங்க. எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா dt by dr is equal to minus q dot divide by k r q divide by 3 இருக்கும். இப்படியே இருந்திருக்கும் dt by dr. இது டப்பா போட்டு வச்சுக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, r² இருக்கு கரெக்டா. இந்த r² வந்து இங்கே போய் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னா என்ன வரும் எனக்கு, டிவைட் பண்ணால் எனக்கு இந்த இடம் வந்து 6 மாறிடும் கரெக்டாக. இந்த இடம் வந்து
ஆர்ன்னு மாறிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா திரும்ப டிஃப்ரெண்ட் இன்டகிரேட் பண்ணியிருப்பேன். இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா ஒரே நிமிஷம். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆர் ஸ்கொயரை வந்து இப்போ மாற்றலை. ஏன்னா நான் இப்போயே ஒரே நிமிஷம் தான். ஓகே, என்னன்னா வந்து இந்த ஆர் ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வச்சே இன்டகிரேட் பண்ணுறாங்க. கரெக்டு தான்டா. இந்த இடத்துல வந்து என்னன்னா நான் வந்து இதை இன்டகிரேட் பண்ணால் இங்கே C1 வரும்ல, அந்த C1 எழுதாம விட்டுருக்கேன். அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களா, இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குது. இதை இன்டகிரேட் பண்ணால் இந்த இன்டகிரேஷன் கேன்சல் ஆகிடும். இதை இன்டகிரேட் பண்ணால் இது வரும். அதுக்கப்புறம் C1 வருமா. ஆக்சுவலி இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஆர் ஸ்கொயரை டிவைட் பண்ணிக்கோ. எப்பயுமே இன்டகிரேட் பண்ணால் இங்கே வந்து டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கமா வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை இன்டகிரேட் இப்போ ஆர் ஸ்கொயர் போச்சுன்னா இந்த இடத்துல வந்து வெறும் ஆர் வரும். இந்த இடத்துல வந்து ஆர் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா. இப்போ எப்படி வரும்னா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே டிவைட் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஆர் கியூப் ஆனது ஆர்னு ஆயிரும். இது டிவைட் பை ஆர் ஸ்கொயர் வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப இன்டகிரேட் பண்ணுறேன். திரும்ப இன்டகிரேட் பண்ணும்போது இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருது எனக்கு dt by dr. அப்போ டி ஆஃப் ஆர் மாறிடும். இதை இன்டகிரேட் பண்ணால் இது வந்து ஆர் ஸ்கொயர் பை 6ன்னு வரும். என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஆர் ஸ்கொயர் பை 6ன்னு வரும். ப்ளஸ் C2 அதாவது 1 பை ஆர் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆமாம் மைனஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா சியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு திரும்ப இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். ஸோ இங்கே வந்து ஆர் பை 3 இதை அப்புறம் பண்ணேன்னா வந்து C1 பை ஆர் ஸ்கொயரா. ஆர் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் ஆர் வந்து மேலே வரும். மேலே வந்து -1 + 2 வரும். -1 வரும். அப்போ இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆயிடும். இந்த டேர்ம் மைனஸ் C1 பை ஆர்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் C2 வரும். புரியுதா. இப்படி தான் வந்துருக்கும் நம்மளுக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து டி ஆஃப் ஆர்ன்னு வந்துருக்கும். இதுதான் வந்து ஈக்குவேஷன். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ வந்து பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் சொல்லலாம் இனிஷியலாக இதில் சொல்லிப்பேன் நான். நீ வந்து இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு C1 கண்டுபிடிச்சி அடுத்து போகலாம். இல்லை மொத்தமாக இன்டகிரேட் பண்ணிட்டு ஒவ்வொன்றாவும் போய்க்கலாம் சொன்னேன். ஸோ எது விருப்பமாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் வீடியோ பிரகாரம் எல்லாமே வந்து ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணி பண்ணுறதை பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ டி ஆஃப் ஆருக்கு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ பவுண்டரி கண்டிஷன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஒன்று கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பியர் தானே. ஸ்பியர் வந்து இது ஹாலோனா கிடையாது, அது ஃபுல் ஸ்பியர். அப்போ இந்த சென்டரில் ஒரு ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸ்க்கு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த இதுக்கு இருக்கும். அப்போ என்னோட பவுண்டரி கண்டிஷன் எப்படி எழுதலாம். அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அட் ஆர் ஈக்குவல் டு 0 டி ஆஃப் ஆரா. அப்போ டி ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டெம்பரேச்சர் தெரியாது. ஸோ இப்போ டிசின்னு வச்சுக்கிறேன். இப்போ எழுதுனா வேறுன்னு போட்டு டிசி இஸ் ஈக்குவல் டு சென்டரோட டெம்பரேச்சர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆர் இருக்குது 0.04 இருக்கும்போது டி ஆஃப் ஆர் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ 80 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ 80ன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அதாவது அட் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இன்னொன்று என்னன்னா இப்போ அந்த ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்பியரில் ஒரு அட்வான்டேஜ் தான். இன்டகிரேஷன் பெருசாக போனாலுமே இப்படியே பண்ணி போனாலுமே நமக்கு வந்து இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது இங்கேயும் ஆர் 0 இங்கேயும் ஆர் 0வா அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா டிடி பை டிஆர் ஃபுல்லாக 0 ஆயிரும். கரெக்டாக. இங்கே பாரு இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன் நான் ஆர் ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ இது 0 இது 0னா எனக்கு டிடி பை டிஆர் 0 ஆகுதா. அப்போ டிடி பை ஆக்சுவலி இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு நிமிஷம்டா லைட்டாக குழப்பிட்டேன் நான். இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது டிடி பை டிஆர் 0 இருக்கும். ஏன்னா இந்த சென்டரில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருக்காது ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். அதனால் இதுவும் 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். அப்போ C1 வந்து உனக்கு இங்கேயும் 0 ஆகிட்டு இருக்கும். அப்போ ஈக்குவேஷனே 0 ஆயிரும். அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா C1ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் நான் குழப்பினதுனால. ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பவுண்டரி கண்டிஷன் நான் வர்றேன். ஸோ வரும்போது இந்த டிடி பை டிஆர் 0 தானே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகும். ஸோ அதனால் C1 0 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு C கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ அதே மாதிரி தான் நீ இது ஒரு மெத்தடு, இது வேறு மெத்தடு. ஸோ இதுக்கும் பாரு, இதுக்கு நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் 0 போட்டேன்னா எனக்கு இங்கே இந்த ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷன் இருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருப்பேன் நான் இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கும். எந்த ஈக்குவேஷனில் போட்டிருப்பேன்னா இந்த ஈக்குவேஷனில் போட்டிருப்பேன். 2 ஈக்குவேஷனுமே சேம் ஈக்குவேஷன் தான். ஃபர்ஸ்ட் பண்ணேன் C1 கிடச்சிச்சு. இப்போ C2 வேணும். C2க்கு என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு தான் வந்து தெரியுமே இந்த இடத்துல டெம்பரேச்சர் 18 தெரியுமா.
தெரியுமா? அப்போ டி ஆஃப் R2 இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு தெரியும். அப்போ R2னா சரி R2 எடுத்துருக்காங்க, R0 எடுத்திருக்காங்க ரேடியஸ். அப்போ எங்கன்னா R இருக்கோ அங்கன்னா 0.04 போடுங்க. எங்கன்னா டி ஆஃப் R வருதோ அதான் இந்த இடம் தான். இப்போ இந்த இடம். அப்போ இதான் ஃபைனல் ஈக்குவேஷனு. இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை போடு. நமக்கு என்ன தெரியும்? C1 0 தெரியுங்களா? அப்போ இந்த டேர்ம் தூக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த டேர்ம் தூக்கி விட்டா முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ப்ளஸ் C2 இருக்கு, இந்த ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ இந்த ஆர்ல வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ரேடியஸை போடணும். டி ஆஃப் ஆர் என்ன பண்ணணும்? ஏன்னா இதான் R0 வந்துருச்சு. அதனால அதோட டி ஆஃப் ஆர் 80 போடணும். போட்டால் C2 கிடைக்கும். இப்போ C1 0, C2 இந்த வேல்யூவா போட்டு இந்த ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். அதான் வந்து பியோட ஆன்சரு. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சென்டர் கேட்டிருக்காங்க. சென்டர்னா ரேடியஸ் அவங்க எவ்வளவு? 0. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இன்னொன்று நம்ம எல்லா ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த ஆறுங்கிறது ஒரு ஆர்பிட்டரி ஆர், ஏதோ ஒரு ஆறு. இந்த ஆர் நாட்டுங்கிறது அவுட் ரேடியஸ் தெளிவாக எழுதணும். அப்போனா தான் இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு 0 போடும்போது இந்த இடம் மட்டும் 0 ஆகும், இந்த இடம் வேல்யூஸ் வரும். அப்படி போடும்போது கரெக்டாக வரும். ஓகே, சென்டர் டெம்பரேச்சர் அவ்வளோ முடிஞ்சு. நோட் ரிப்ளை திரும்பி சொல்கிறேன். அதே ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். நீங்கள் ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணிட்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு C1 கண்டுபிடிச்சிட்டு அடுத்து பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். நான் டுட்டோரியலில் பார்த்த மாதிரியும் இதை ரெண்டு டைம் இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு C1 அப்ளை பண்ணிட்டு C1 கண்டுபிடிக்கிறதும் இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம C2 கண்டுபிடிக்கிறதும் வச்சு அதை மொத்தமாக இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் C1 C2 அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் தெளிவாக போடணும். அவ்வளோதான்டா. ஓகே, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கூட எனக்கு கால் பண்ணுங்க, சொல்கிறேன். இப்போ வந்து டுட்டோரியல் 3ல செகண்ட் சம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன சம்மு? கன்சிடர் ஏ 1.5 மீட்டர் ஹைட் கொடுத்துட்டாங்க அண்ட் ஆல்சோ 0.6 மீட்டர் இது வரேன் இதை கிளிக் பண்ணணும். பண்ணிட்டேன். 0.6 வைடு பிளேட். அப்போ ஹைட்டு கொடுத்தாங்க, வித்து கொடுத்துட்டாங்க, தோஸ் பிளேட் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ பிளேட்டா? அப்போ இமேஜின் பண்ணி வரைஞ்சிருங்க, அவ்வளோதான். போட்டேன், கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹைட் கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துட்டாங்க, அப்புறம் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. ஒன் சைடு ஆஃப் த பிளேட் இஸ் மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் 500. அப்போ இதோட சைடு வியூ மட்டும் ட்ரா பண்ணேன். அதை இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ இதோட டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் 500. இது வந்து 350 கொடுத்துருப்பாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பிளேட் கேன் பி அஸ்யூம்ட் அஸ் K ஆஃப் T K0 ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. K0 வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்புறம் பீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. T மட்டும் தான் இருக்குது. என்ன கேட்குறாங்க? ஸ்டெடி ஸ்டேட் ஒன் டைமென்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் கேட்குறாங்க. அப்போ கண்டக்ஷன் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, Q தான் கேட்குறாங்க. Q ஃபார்முலா என்ன? இது வந்து KA இன்ட்டு T2 மைனஸ் T1 டிவைட் பை லென்த்னு ஒரு திக்னஸ் வருமா? ஸோ அதான் போட போகிறோம். இப்போ இந்த T2 போடணும். 500 மைனஸ் 350 போட்டுருவேன். திக்னஸுக்கு இதை போடுவேன், இதை போடுவேன். ஏன்னா ஹீட் எப்படி கண்டக்ட் ஆகுது? இப்படி கண்டக்ட் ஆகுது. சப்போஸ் இது 500 இருந்து இது 350 இருந்தால் ஹீட் இப்படி கண்டக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹை டு லோ அக்கார்டிங் டு செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து திக்னஸ் போட்டாச்சு. கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். கே எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல 500 350 அது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்து இந்த இதை டீன் போடணும். அதுக்கப்புறம் கே நாட் பீட்டா கொஸ்டின்ல இருக்கு, அதுலேருந்து வர கேத்துக்கு இங்கே போடணும். ஏரியா என்ன பண்ணணும்னா பெர்பெண்டிகுலர் ஏரியாவா? அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஏரியா என்ன? இந்த ஏரியா தானே? கரெக்டாக இந்த ஏரியா தானே? இந்த என்ன பண்ணணும்? ஹைட்டு இந்த வித்து 1.5 இன்ட்டு 0.6 மல்டிப்ளை பண்ண போட்டுரு. அதில் வந்து Q கண்டுபிடிச்சிரு. அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, அப்படியே பண்ணியிருக்காங்க. T1 T2 அதுக்கப்புறம் வந்து நான் K ஆஃப் T ஆவரேஜ் எடுத்து போட்டிருக்கேன். K ஆவரேஜ் பண்ணிருக்கேன், சப்ஸ்டிட் பண்ணி Q கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான் முடிச்சு. அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்த சம் அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வால் ஆஃப் எ ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் எ ஃபைபர் கிளாஸ் இன்சுலேஷன். ஓகே, கேயோட வேல்யூ கொடுத்துருக்கு, ரைட் பண்ணிடுறேன். கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட ஃபைபர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நான் வந்து திரும்ப சொல்ல முடியாது ஒரு வாட்டியும். அந்த கிவன்னா எடுத்து கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? கிவன்னா வந்து என்னென்ன இது ஆக்சுவலி கிவன் டேட்டா டூ ஃபைண்டு டயக்ராம்லாம் போட்டுருங்க. அது ஏன் சொல்ல எங்களுக்கு தெரியும். ஸோ வால் ஆஃப் த ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் ஃபைபர் கிளாஸ் சாண்ட்விச் பிட்வீன் 2 லேயர்ஸ். அப்போ இது கண்டிப்பாக டயக்ராம் வரையாமல் போட முடியாது. வரைஞ்சாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குதாமா? அப்போ ஒரு ஃபைபர் கிளாஸ் இருக்குது. அந்த ஃபைபர் கிளாஸை நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹேச்சர் செக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன்.
ரேண்டமாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா இது ஃபைபர் கிளாஸு. அது சாண்ட்விச் பிடிக்கும் 2 லேயர்ஸ் ஆஃப் 1 mm திக் ஷீட் மெட்டல். அப்போ இது ஒரு ஷீட் மெட்டல், இது ஷீட் மெட்டல் 1 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் தான் போட்டிருக்கேன். 1 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட கே கொடுத்துட்டாங்க. The refrigerated space is maintained at 3 degrees Celsius and average heat transfer rates at the inner and outer surface. எப்படின்னா இது எப்படி நான் இமேஜின் பண்ணுறேன்னா, ஃப்ரிட்ஜும் இருக்குல்ல, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ வந்து இதான் வந்து சைடு வியூ, ஃப்ரிட்ஜோட சைடு வியூனா இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து பொருள் வச்சுருப்பாங்க, அதாவது நல்லா கூல் ஏரியா இருக்கும். இங்கே வெளியே கிச்சன் இருக்கும். அப்படி இமேஜின் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோட கதவு வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டில்ட் பண்ணி திறப்போம்ல, அந்த கதவுல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அதான் ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேஸு, இது வந்து கிச்சன் ஸ்பேஸு. அப்போ டிஏ நேம் பண்ணிக்கோங்க, டிபி நேம் பண்ணிக்கோ. இது T1 T2 T3 T4 சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ். K1 K2 K3 போட்டுக்கோ. கொடுத்ததுன்னா கிவன் நீங்கள் எழுதிக்கோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் HA HB கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ 4 இங்கிட்டு இருக்குது, 9 இங்கிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஏரோட ஹீட் கண்டக்ஷன் இது வந்து 4, கிச்சனில் உள்ளது வந்து 9, அப்படி 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 புரிஞ்சுக்கணும். இந்த கிச்சன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 25 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த இடத்துல உள்ள டிபி டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 25ன்னு சொல்லிட்டு, அப்படி தானே? ஆமாம், கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அப்சர்வ்ட் தட் கண்டென்சேஷன் அக்கர்ஸ் அட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர் வென் த டெம்பரேச்சர் ஆஃப் த அவுட்டர் சர்ஃபேஸ் த ட்ராப் 20. அப்போ ரெஃப்ரிஜரேட்டருக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் உள்ள இடம், அப்போ இதான் இது இங்கிட்டு இங்கிட்ட ரெஃப்ரிஜரேட்டருக்கு அவுட் சைட்னா இந்த பிளேஸ் தானே, அப்போ கிச்சன் பக்கத்தில். இப்போ இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது தான் வந்து நம்ம T1 T2 T4 போட்டிருக்கோம். அப்போ T4 தான் 20 போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, determine the minimum thickness of the fiberglass insulation that needs to be used in the wall in order to avoid condensation. அப்போ இந்த டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா இந்த திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காம்போசிட் வால் ப்ராப்ளம். அப்போ கொஸ்டின் போட்ட பிறகு நமக்கு என்ன தேவை, இது இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா டேட்டா புக்கில் இருக்குது. டேட்டா புக்கில் இந்த இருக்குல்ல, R is equal to 1/A அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து என்ன Qனா சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா Q is equal to delta T/Rன்னு போட்டுக்கலாம். அப்போ ஆரோட ஃபார்முலா இங்கே இருக்குது, நம்மளோட கண்டிஷனுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது R. அப்போ எப்பயுமே இதை போடக்கூடாது, நம்ம கண்டிஷனுக்கு இது இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 1/Aன்னு இருக்குது கரெக்டாக. 1/, சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. என்ன காணும் சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த இடத்துல 1/A இருக்கும். இந்த A என்ன ஆகும், இங்கே மொத்தமாக A போகும். அப்போ இங்கே உள்ள A என்ன ஆகும், எப்படி கீழே வரும். அப்போ இந்த இடம் என்ன ஆகும், Q/A வரும். அப்போ இந்த இடத்துல போடும்போது Q/A போட்டுக்கோ. அப்படியே கொஸ்டின்லையும் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் இல்லையா, கொஸ்டினில் கொடுக்கும்போது Q/A கொடுத்துருக்காங்க. ஓ, அது கொடுக்கவே இல்லையா, அப்புறமா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ Q/A கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு வந்து என்னை கேட்டால் எப்பயுமே வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதோ அப்படியே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கன்னா Q is equal to delta T/R. அப்போ R சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த A வந்து 1/Aன்னு இருக்கும், அது இங்கே மேலே போகும், மேலே போய் கீழே வந்து Q/Aன்னு மாறும். இப்போ நமக்கு என்ன தேவை, L2 தேவை கரெக்டாக. இந்த L2 வேணும்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். HA இருக்கா, எல்லாமே கொடுத்தாங்க. HA இருக்குது, HB இருக்குது, L1 K1 L3 K3 K2 எல்லாமே இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் இங்கே டெல்டா டீன்னு தான் இருக்கும். எந்தெந்த டெம்பரேச்சர் போடணுங்க சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வந்து டிபின்னு தான் போடணும். நான் என்ன கணக்குன்னு சொல்கிறேன். நான் டிபி தான் போடணும் இடத்துல. ஸோ போடும்போது தான் கரெக்டாக ஆன்சர் வருது. ஸோ டிபி தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து எல்லா டேஸும் என்ன படிச்சிருக்கோம்னா, இந்த மாதிரி கன்வெக்ஷன் வந்துருச்சாலே இங்கிட்ட என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் மைனஸ் டிபி ஏ டெம்பரேச்சர். ஒருவேளை இங்கே தான் ஹீட்னஸ் இருக்குது, இங்கே தான் வந்து கோல்டு பாடி இருக்குது அப்படின்னா இங்கே டிஏ மைனஸ் டிபி போடுவோம். எப்பயுமே நான் கன்வெக்ஷன் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் எது அதிகமாக இருக்கோ ஃபஸ்ட்டு போட்டு, கம்மியாக இருக்கோ அடுத்து போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல Q/A கண்டுபிடிக்கணும். Q/A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து கன்வெக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு T4 தெரியுமா கரெக்டாக. T4 தெரிஞ்சிச்சுன்னா இப்போ TB தெரியும் கரெக்டாக. அப்போ இது நடுவில் கிச்சனோட கிச்சன் ஏரோட கன்வெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஃபார்முலா என்ன கன்வெக்ஷனுக்கு Q is equal to HA delta T. அப்போ T4 மைனஸ் டிபி போடுவோமா. இப்போ எந்த டெம்பரேச்சர் அதிகமாகுன்னு பார்க்கணும், அதான் முக்கியம். இது அதிகமாக இருக்குது, டிபி தான் அதிகமாக இருக்குது. அப்போ 25 மைனஸ் 20 போட்டிருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்படி போட்டு நான் கண்டுபிடிச்சதான் QB/A. அந்த 45 தான் நீங்கள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா,
ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, சாட் ஜிபிடியை ரெஃபர் பண்ணும்போது சாட் ஜிபிடியில் கிளாடு தான் ரெஃபர் பண்ணும்போது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த கன்வெக்ஷன் வச்சே நீங்கள் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இந்த கியூ பை பியே 45 கொண்டு வந்துட்டீங்க. இந்த 45லயே இந்த கன்வெக்ஷனுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உள்ள அடங்கிருச்சு. அதனால இந்த இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்னா T4 மைனஸ் டிஏ தான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தப்பு. மேம் என்ன சொன்னாங்கன்னா, எப்பயுமே வந்து ஜென்ரல் ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் வந்து போடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேரியேஷன்னா அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கம்மியாக தான் இருக்கும். திக்னஸ்ல ரொம்ப அதிகமாக மாறும். ஸோ அதனால் டிபி மைனஸ் டிஏ தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து டிபி வந்து என்ன டெம்பரேச்சரு 25 அப்போ 25 போடணும். 25. அதுக்கப்புறம் டிஏ என்னது இங்கே 3 அப்புறம் ஹச்ஏ எல்லாம் ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணால் உனக்கு இது மட்டும் அண்ணா இருக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி கொண்டு வந்து L2 கிடச்சிரும். அப்போ L2 வச்சு 25 தான் போடணும். 25 தான் போட்டு பண்ணணும். 25 n வந்து டிபி மைனஸ் டிஏ. அதுக்கப்புறம் அடுத்த சம் போகலாம். அது 5 சம் இருந்துச்சா. ஸோ கன்சிடர் 1.2 மீட்டர் ஹை அண்ட் 2.2 மீட்டர் ஒயிட் கிளாஸ் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. அதான் இதுவும் கிளாஸ். இந்த பிளேட் இந்த மாதிரி பிளேட் வரைஞ்சி நம்ம சமக்கு அதே மாதிரி தான் பிளேட்டு. தெர்மோகைனடிக் கே கொடுத்துட்டாங்க. ஸ்டெடி ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ திஸ் கிளாஸ் வித் டெம்பரேச்சர் ஆஃப் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த டே. இப்போ கிளாஸோட இந்த மாதிரி திக்னஸ்லாம் வந்துக்கும். ஓகேவா. அப்போ என்னன்னா இன்னர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க டூரிங் டே விச் ரூம் டெம்பரேச்சர். அப்போ இங்கே ரூம் இருக்குது, இங்கே வந்து வெளியே அவுட் சைடு ஏர் இருக்கு மாதிரி. இப்போ ரூம் டெம்பரேச்சர் அளவு 24, தட் அவுட்டோர் டெம்பரேச்சர் -5. அப்பா ஸோ இங்கே வந்து 24 -5. ஓகேவா. அப்போ இதில் டெம்பரேச்சர்னா இது வந்து டிஏ டெம்பரேச்சர், இது வந்து டிஏ, இது வந்து டிபி வர டெம்பரேச்சர். ரெக்கார்ட்னு வால் எடுத்துக்காதீங்க. டேக் த கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்னர் அண்ட் அவுட்டர். அப்போ இங்கிட்ட இது வந்து ஹச்ஏ கொடுத்துருக்காங்க, ஹச் கொடுத்துருக்காங்க, ஹச்ஏ எடுத்துக்கோ, இல்லை ஹச்பின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏபி எடுக்கிறதுங்கிறது மேம் கிளாஸ் சொல்லி கொடுத்து அதை நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் இருக்கோ எடுத்துக்கோங்க. ஓகே, இதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்னா கிடையாது. ஸோ டிஸ்ரிகார்ட் எனி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேடியேஷன் கழிச்சு விட்டுட்டு என்ன கேட்குறாங்க, அதே காணுமே அந்த இருக்கு. ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. அப்போ கியூ கேட்குறாங்க. அப்போ கண்டக்ஷனு. அப்போ கண்டக்ஷனோட ஃபார்முலா என்ன, விண்டோவில் இருக்கிற கண்டக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, கேஏ இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைட் பை திக்னஸா. அப்படி போட்டோம்னா வந்து நமக்கு என்ன வரும், T1 T2னா என்ன, இது எது அதிகமாக இருக்கோ இந்த வால் டெம்பரேச்சர் தான் வந்து T1 T2வாக இருக்கும். இது எது அதிகமாக இருக்கோ அதை தான் போடணும். இப்போ என்ன மேட்ருனா இங்கே வந்து கன்வெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஹச் கொடுத்துருக்காங்க. அப்போ Q = HA டெல்டா T போடலாமா. அப்போ இதையும் போடுவோமா. இது மட்டும் அன்னோனா இருக்குமா. அப்போ அதில் இதை கண்டுபிடிங்க, இதில் இதை கண்டுபிடிங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இதான் அதிகமாகும் நினைக்கிறேன். ஏன்னா ஹை டு லோ தான் டெம்பரேச்சர் பாஸ் ஆகும். அப்போ இதான் அதிகமாகும். இதான் T1 ஆகும், இதான் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா. T1 என்ன இந்த இருக்கு. ஓ, அதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து இந்த QA QB வேற தெரியாது நம்மளுக்கு. இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்கல. அதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ஆக்சுவலி கரெக்டாக. ஆனால் வந்து நமக்கு என்ன தெரியும், கண்டக்ஷன் நடக்கக்கூடிய ஹீட்டும் கன்வெக்ஷன் எல்லாம் சேம் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் எல்லா சமம். அதனால் QA = இப்படி வருமா. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் QA, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் QB போடுறோம். இந்த இடத்துல நமக்கு T1 - T2 இருக்கா. ஸோ அது வேணுங்கிறதுனால வந்து ஒவ்வொரு இதையும் மைனஸ் பண்ணி போடும்போது நமக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுறேன். மைனஸ் பண்ணும்போது QA QB ஈக்குவல் தான் நம்மளுக்கு. ஸோ மைனஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. இதே ஈக்குவேஷன் நான் போய் நான் இந்த சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு 2 Q வருமா. சால்வ் பண்ணால் எனக்கு இந்த Q கிடச்சிரும். ஆக்சுவலி இந்த இடத்த என்ன பண்ணியிருப்பேன் நான், இந்த இடத்துல H×A இருக்கும். ஏவை கீழே கொண்டு வந்து QA ஃப்ளக்ஸ்ன்னு எப்பயுமே என்னோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா Qங்கிறது நான் வந்து கிலோவாட்டுக்காக எழுதியிருப்பேன். ஸ்மால் Qங்கிறது பார்த்தோம்னா வந்து ஹீட் ஃப்ளக்ஸ்க்காக எழுதியிருப்பேன். ஜிங்கிறது பார்த்தோம்னா ஹீட் ஜென்ரேஷனுக்கு எழுதியிருப்பேன். இது வந்து வாட்டு, இது வந்து வாட் பெர் மீட்ரு ஸ்கொயரு, இது வந்து வாட் பெர் மீட்ரு கியூபு. அப்புறம் ஹீட் ஃப்ளக்ஸாக இருக்கா. அப்போ ஏரியாவை என்ன பண்ணணும், இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கேன்சல் ஆகிட்டா வாட்டு கிடச்சிருமா. அப்போ ஏரியா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களா, கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் ஹைட்டு வித்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடச்சிரும். அப்புறம் கியூ கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன கொஸ்டினை கேட்டிருக்காங்க, Q கண்டுபிடிச்சாச்சு. டெம்பரேச்சர் ஆஃப் த இன்னர் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ இன்னர் சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா, இன்னர் சர்ஃபேஸ் என்ன, இதான பில்டிங், இதான ரூமு, அப்படிதான் இன்னர் சர்ஃபேஸ் T1 தானே. இப்போ T1 கொண்டு போய் Q ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு இது T1 கிடச்சிரும். அவ்வளோதான்டா. ஸோ இதோட நமக்கு 12 முடிஞ்சிச்சு. பை பாய்.